ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம வந்து ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 ரெசிபி வரும். உங்களுக்கு வந்து இதனை விட ஜாஸ்தியாக வேணால் உங்களுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரஃப்பாக சாப் பண்ணி இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நான் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறேன். 3 விசில் விட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. இது வந்துட்டு நம்மளோட ஃபில்லிங்க்கான இது பண்ண போகிறோம், பேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்லிங்க்கு பண்ணுறங்காட்டிக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, இந்த ஆயில் ஹீட் ஆனோடனேயுமே இதில் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் ஜீரகம் தான். இது சேர்த்து இது பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியண்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சோனையுமே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் ஆயிலில் டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்று போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டேன்னா நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளோட தவா வந்து இந்த மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு வெளியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பார்த்து இது ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். நமக்கு ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. ஓரளவுக்கு இது வந்து அந்த பிங்க்லேருந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் கலரு. அது வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நம்ம சேர்க்குற மசாலாக்காக ஆல்ரெடி வந்து நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இங்கே இதில் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ மசிச்சு எடுத்துடலாம். லம்ஸ் இல்லாத அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது கிரேட்டர் வச்சு அப்படி துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா வெந்திருக்கு, ஸோ வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன். மசிச்ச உருளைக்கிழங்கு இதில் நம்ம இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, வதங்கிட்டுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க எப்போவுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபில்லிங் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை குக் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்ல இந்த வெங்காயத்தோடு இந்த உருளைக்கிழங்கை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இடையில பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த இதாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு மசாலா தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து உள்ள ஃபில்லிங் தான் வைக்க போகிறோம். ஸோ அளவான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்பைசஸ்க்கு ஆல்ரெடி வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே பைண்ட் ஆகணும் நல்லா. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சிங்க பாருங்கள். அந்த பேனில் ஒட்டாமல் தான் நமக்கு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இல்லை ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த புளிப்புத்தன்மை கொடுக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கம்பைன் ஆகணும். நம்மளோட மசாலா வந்து எல்லாமே அதில் வந்து கரெக்டாக ஒன்றுமா இது பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும் இது. அதனால்
அதுக்கிடையில நம்ம வந்து இப்போ ஒரு அந்த ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த இது பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஒட்டுறக்கு வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணுவோம் கம், இன்ஸ்டன்ட் கம். இது வந்து நம்மளோட மைதா வச்சு தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் மைதா, கொஞ்சம் சால்ட் சேர்த்து, கொஞ்சம் உப்பு அதாவது சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை கொண்டு வரணும். நல்லா தண்ணி ஊற்றி இது பண்ணிடாதீங்க. அப்போ அந்த ப்ரெட்டில் வந்து அதை வச்சு நம்ம ஒட்ட முடியாது, பேஸ்ட் மாதிரி கொடுக்க முடியாது. இதை நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சாண்ட்விச் ப்ரெட் இருக்கு இல்லைங்களா பெருசு, அது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது நார்மல் ப்ரெட்டு தான். இதோட ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஓரங்களை கட் பண்ணி எடுத்து இதை வந்து நம்ம ஃபில்லிங்க்கு சரி பண்ண போகிறோம். தண்ணியில் போட்டு அதை நல்லா மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பிழியும் போது ரொம்ப அமுத்தி வச்சு பிழிஞ்சிட்டிங்கன்னா ப்ரெட் உடஞ்சிரும். ஸோ தண்ணியும் வெளியே போகணும். சேம் லைக் தட் உங்களுக்கு அந்த ப்ரெட்டு உடையக்கூடாது. ஸோ கொஞ்சம் மெதுவாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து மெதுவான. நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பு வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழை இலை கிடைச்சாலும் அதில் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்ம பப்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த டைப்புக்கு இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெட்டையே வச்சு கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணி கவர் பண்ணி விடுங்க. இது வந்து இந்த ஒட்டி விடுறீங்க இல்லையா, இது வெளியே வராது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு நின்றுக்கும். நல்லா இதை எந்தெந்த இடம் உங்களுக்கு விரிசல் விடும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கூட இதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து இன்னொரு சைஸ்லேயும் காமிக்கிறேன். இப்போ ஒரே மாதிரி தான் போடணுன்ட்டு இல்லை, பப்ஸ் டைப்புக்கே போடணும் இல்லை, ரோல் டைப்புக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோல் டைப்புக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதாவது ப்ரெட்டை இந்த டைப்புக்கு ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ இதையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ஓரங்களையும் இது பண்ணிவிட்டு மீதிக்கு வந்துட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை வச்சு கவர் பண்ணிடணும் ஃபுல்லாக. எப்போவும் ப்ரெட் எடுக்கும் போதும் சரி, இந்த ப்ரெட்டை நீங்கள் எடுத்து எண்ணெயில் போடும்போதும் கை கொஞ்சம் வெட்டாக இருக்கட்டும், அதாவது ஈரமாக இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதில் போட முடியும். நம்ம வந்து ஈரம் இல்லாமல் ட்ரை ஹேண்டில் அதை தொட்டோம்னா ஒட்டிட்டு பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஈரமான ஹேண்டிலே அதை ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. ஆயில் வந்து மிதமான ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோ ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஹீட்லேயும் வச்சிடாதீங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பேர்ன் ஆயிரும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌன் அந்த மெரூன் அந்த கலர் வரணும் இல்லையா, ப்ரௌன் கலர் அது வரணும். ஸோ ஒவ்வொரு சைடுமே மெதுவாக பொறுமையாக அந்த எண்ணெய் அப்படியே மேலே தெளித்து விட்டு இதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ அதுவே மேலே எழும்பிருச்சு. ஸோ நம்ம அப்படியே மெதுவாக திருப்பிக்கலாம். இந்த பக்கமும் ஒரு 2, 3 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 3 செகண்ட் விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளோட வந்து சமோசா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் போட்டதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சதெல்லாம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். யாராவது வந்தாங்கன்னா சட்டுன்னு ப்ரெட் பாக்கெட் மட்டும் இருந்ததுன்னா, உருளைக்கிழங்கு 2 இருந்தால் சல்லுன்னு வேலையை முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. அதே மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம அந்த பாக்கெட் மாதிரி பண்ணோம் இல்லையா, அந்த சைஸுக்கு பண்ணது. இது 2 பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலருன்னு. அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குங்க. நம்ம வெளியே வேறு எந்த கோட்டிங்குமே கொடுக்கல. பட் செம்மையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. க்ரன்ச்சியாக இருக்கும்.
இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பா இருக்கும். அ தட்டி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஓடு டைப்புக்கு தெரியாது. ஆனா அதுவே பிரிச்சீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா உள்ள சாஃப்டியா, ஜூஸியா இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. பாருங்க, உள்ள எவ்வளோ சூப்பரான ஃபில்லிங்கு. ரொம்ப நல்லா டேஸ்டியா இருந்தது. இது கூட நீங்க சாஸ், மயோனைஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.